ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்துட்டு இப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரை வந்துட்டு எங்களுடைய ஊர். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எங்கள் பாப்பாங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி காது குத்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வீடியோவை தான் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இன்ட்ரோ எடுக்கிறேன். அதான் என் மூஞ்சி வந்து இப்படி வேர்த்து வடிஞ்சு போயிருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு எல்லாருமே சீரெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாங்களுமே வந்துட்டு சீரெல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாமா வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் நைட்டுங்க பஸ் ஏறலே வந்துட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே மாட்டுத்தாவணி வந்து இறங்கலே மணி 9 மணி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சா. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம கிளம்பி வரவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இங்கே இருக்கவங்க எல்லா பேருமே வந்துட்டு எங்களோட சொந்தக்காரங்க தான். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, அந்த மாதிரி உள்ள எங்கள் சொந்தக்காரங்க தான். இது வந்துட்டு எங்கள் ஊர், நான் பிறந்த ஊர். இது வந்துட்டு கோவிலே வந்துட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து வச்சுருக்காங்க. கோவில் வந்துட்டு எங்களுடைய குலசாமி, அதாவது அப்பா வீட்டு குலசாமி. வீடியோ வந்துட்டு எங்கள் ஒரு பாப்பா வீடியோ எடுக்க சொன்னேன். அவள் தான் வந்துட்டு சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கா. இப்போ வந்துட்டு இன்னொரு அத்தை வந்துட்டு சீர் கொண்டு வந்திருக்காங்க. வந்துட்டு காது குத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காதில் வந்துட்டு இந்த சந்தனம் வைப்பாங்களே, கரெக்டாக காது குத்தணும் அப்படின்றக்காக, அதனால் வந்து சந்தனம் வைக்கிறாங்க. சின்னது கூட அழுகலை, பெருசு தான் பயந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. வெறும் சந்தனம் வச்சதுக்கே பாருங்களேன் ஃபேஸு எப்படி ஆயிடுச்சுன்னு. சின்னது வந்துட்டு எப்படா என்னை காது குத்துவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவள் வந்து கண் கலங்கி கண்ணை துடைக்கிறாளா, இவள் அமைதியாக உட்காந்துருக்கா பாருங்களேன். பெரிய பாப்பா பேர் வந்துட்டு சாதனா, சின்ன பாப்பா பேர் வந்து சகானா. இந்த சைடு காது குத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. வந்துட்டு சாப்பிடவே இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அங்கே பாருங்கள், வலிக்கும் போல் பாவம் பிள்ளைக்கு. இப்போ வந்துட்டு இந்த சைடு காது குத்துறாங்க. வலிக்குது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்துச்சு. இப்போ வந்துட்டு வாழைப்பழம் கொடுத்தாங்க. கொஞ்சமாக வாழைப்பழத்தை வந்துட்டு சாப்பிட்டுச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து சின்னவளுக்கு இப்போ வந்துட்டு பூ போடுவாங்களே, அதனால் எல்லா பேரும் தலையில் வந்துட்டு பூ போடுறாங்க. இப்போ வந்துட்டு சின்னவளுக்கு காது குத்துறாங்க. அவள் பாருங்களேன், ஒரு பொட்டு கூட அழுகலை, அப்படியே அமைதியாக உட்காந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அழகாக உட்காந்துருந்துச்சு. இப்போ வந்து காது குத்திட்டு அப்புறம் மாமா வந்துட்டு முறை செய்வாங்களா, அதெல்லாம் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லா பேர்த்தையும், இவங்க வந்துட்டு ஒரு அத்தை, அவங்க ஏதோ முறை செய்கிறாங்க. இப்போ எல்லா பேர்த்தையும் பாருங்கள், இங்கே இருக்கவங்க எல்லா பேருமே எங்களுடைய ஃபேமிலி. இவங்க வந்துட்டு எங்கள் அத்தை, அதுக்கு ரெண்டும் பார்ப்பாங்க, என்னோடய தங்கச்சி. இப்போ வந்துட்டு எல்லா பேருமே வந்துட்டு முறை செய்கிறவங்க முறை செஞ்சுட்டு ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆளாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா ஒரு வீடியோ எடு பாப்பான்னு சொன்னதுக்காக வளைச்சி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பழம்லாம் கொண்டுட்டு போகிறோம்ல, அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதிலேருந்து கொஞ்சம் பழங்க நம்ம என்னெல்லாம் கொண்டு போயிருக்கோமோ அதுலேருந்து பாதிக்கு பாதி நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். இவங்க வந்துட்டு எங்கள் பெரிய
இவங்க வந்துட்டு எங்கள் அப்பா, அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பாப்பாங்க. அதான் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்துட்டு எல்லா பேத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு எங்கள் சித்தி, இவங்களாம் வந்துட்டு அத்தை, இவங்களாம் வந்து சித்தி, இவங்க வந்து அத்தை. இங்கே வந்துட்டு நீங்கள் நிறைய அத்தையை பார்க்கலாம், நிறையா சித்தியை பார்க்கலாம், நிறையா அப்பா பார்க்கலாம், நிறையா சித்தி பார்க்கலாம். இப்போ எல்லா பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றத வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஹாய் சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எங்கள் சேனலில் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லோரும், இது வந்து 3வது பந்தின்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்து நாங்களுமே வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு உட்காந்துட்டோம். அத்தை வந்து ஹாய் சொல்கிறாங்க அவங்க எல்லாருக்கும். இப்போ வந்துட்டு நாங்களுமே சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூடாக இருந்தனால சாப்பிட முடியல, வெயிலுக்கு அதுக்கும். மட்டன் சாப்பாடு, கறி சாப்பாடு. எத்தனை பேர் மதுரை சைடுக்கு உள்ள இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில் கறி சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்டவங்க எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நாங்களாம் வந்துட்டு வரிசையாக உட்காந்துருக்கோம். தயிர் பச்சடி, அப்புறம் வந்துட்டு குடல் கூட்டு, அப்புறம் மட்டன் சுக்கா, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் நிறையா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பாருங்கள். சுஜு பாருங்கள், சுஜு வந்துட்டு ஈரல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்துட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு காரைக்குடிக்கு வேறு வரணுமா. இப்போ மதுரையிலேருந்து நாங்கள் காரைக்குடி கிளம்பணும். எங்கள் மாமா வந்துட்டு சென்னை கிளம்பிடுவாங்க. அதனால் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி காரைக்குடிக்கு வேறு கிளம்பி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம காரைக்குடியிலேருந்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து காரைக்குடியில் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் வீடு எப்படி இருக்குது, காரைக்குடியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், இப்படிலாம் இருக்கோம் அப்படின்றத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் மதுரைக்கு வாங்க, இந்த மாதிரி கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம். மாமா பார்த்தீங்களா, எங்கள் மாமாவுக்கு வெறும் நல்லி எலும்பாக வச்சுருந்தாங்க, அதான் காமிக்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.